POS இல் பில்லிங் சப் மெனுவை கிளிக் செய்யவும். இயல்பாகவே சேல்ஸ் பர்சன் மற்றும் கவுண்டர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆட் கஸ்டமரை கிளிக் செய்து கஸ்டமர் டீடைல்களை பதிவு செய்தால் அவை கீழே லிஸ்ட் செய்யப்படும். கஸ்டமரை தேர்வு செய்யுங்கள் அல்லது ஆட் கெஸ்டை கிளிக் செய்யவும். ப்ராடக்டை செலக்ட் செய்து குவான்டிட்டியை பதிவிட்டு என்டர் செய்தால் உங்கள் ப்ராடக்ட் பிரைசிங் விவரத்துடன் கீழே லிஸ்ட் செய்யப்படும். இன்வென்டரியில் உங்கள் ப்ராடக்டிற்கு வாரண்டி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த ப்ராடக்டை செலக்ட் செய்து 4 சீரியல் நம்பர் என்று ஒரு பாக்ஸ் உருவாகும். அதில் சீரியல் நம்பரை கொடுத்து சப்மிட்டை கிளிக் செய்யவும். இங்கே உங்களது ப்ராடக்ட் குவான்டிட்டியை மாற்றிக்கொள்ளலாம். கம்ப்ளீட்டை கிளிக் செய்தால் உங்கள் ப்ராடக்ட் பில்லிங் தயாராகும். பேமெண்டிற்காக 6 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். செக் மற்றும் கிரெடிட்டில் டென்டேட்டிவ் டேட் என்ற ஒரு ஆப்ஷன் உள்ளது. பணம் செலுத்தப்பட போகும் கிரெடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி இன்ஸ்டால்மெண்டில் பணம் செலுத்திக் கொள்ளலாம். ரெடீமை பயன்படுத்தி பில் அமௌண்டில் இருந்து குறைத்து கொள்ளலாம் அல்லது கிஃப்டாக பெற்றுக் கொள்ளலாம். பே நவ்வை கிளிக் செய்தால் உங்கள் பில்லிங் சக்சஸ்ஃபுல்லி. பில்லிங்கின் சிறப்புகள். ரிட்டர்ன், ரெஸ்யூம் என்ற 2 ஆப்ஷன்ஸ் உள்ளது. உங்கள் ப்ராடக்டில் ஏதேனும் டிஃபெக்ட்ஸ் அல்லது டேமேஜ் இருந்தால் அதை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ரிட்டர்ன் செய்து கொள்ளலாம். ரெஸ்யூம் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஹோல்ட் செய்த பில்களை ரெஸ்யூம் செய்து கொள்ளலாம். ஒரு நேரத்தில் அதிகபட்சம் 5 பில்களை ஹோல்ட் செய்து கொள்ளலாம். வித்தின் ஸ்டேட் என்ற ஒரு ஆப்ஷன் உள்ளது. அன்செக் செய்தால் GST ஆப்ஷன் IGST ஆக மாறிவிடும். B2B என்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. பல்க் ஆர்டர்களுக்காக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் ப்ராடக்ட் இன்வென்டரியில் பிசினஸ் பிரைஸ் டீடைல்ஸில் சேவ் செய்யப்பட்டிருந்தால் பில்லிங்கில் B2B என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இன்வென்டரியில் ஆட் செய்யப்படாத ப்ராடக்ட்களையும் பில்லிங் செய்து கொள்ளலாம். ப்ராடக்ட் மற்றும் இன்வென்டரியில் ஆட் செய்யப்படாத பொருட்களை பில்லிங்கில் குவிக் ஆட் ப்ராடக்ட் மூலம் பில்லிங் செய்து கொள்ளலாம். எக்ஸாம்பிள், புதினா லீவ்ஸ் 10 ரூபாய். பில்லிங் பக்கத்திலிருந்து நேவிகேஷன் லிங்க் மூலம் POS கான்ஃபிக் பக்கத்திற்கு செல்லலாம்.